இது பேக் சைடு கழுத்து சுற்றி அழகாக இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் நெட்டு இருக்குது. நெட்டு கொடுத்து சென்டரில் இந்த மாதிரி மயில் இது வச்சுருக்கு. இங்கே இந்த மாதிரி இருக்குது டிசைன். கை ஹைலைட்டானது. இது நெட்டு இருக்குது. இந்த மாதிரி இது கொடுத்து அதில் பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு. சென்டரில் நெட்டுக்கு சென்டர்லேயும் பீட்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த கையிலையும் அதே மாதிரி இருக்குது. இது ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி மயில் டிசைன் இருக்குது. இந்த ப்ளவுஸ் நான் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் ஆரி ஒர்க் மாதிரி பண்ணாமல் ஊசி நூலில் தான் குத்தி எடுத்தேன். இதை நான் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கினேன். இது நான் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினேன். இதுவே பாரிஸ் கடையில் மொத்தமாக ஒரு 100 கிராம் அப்படிலாம் வாங்கினா உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியாகும். இது நான் 15 ரூபா ஒரு பேக்கெட்டு வாங்கினேன். பாரிஸ் கடையில் வாங்கினா மொத்தம் டிசைனுமே ஒரு பேக்கெட் 25 ரூபான்னு வாங்கினா நம்மளுக்கு 100 ரூபாயிலே முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த மயில் டிசைனும் 200 ரூபா அப்படி தான் இருக்குது. அதனால் மொத்தமாக 300 ரூபாயிலே இந்த மாதிரி டிசைன் நம்ம தச்சனா முடிச்சிடலாம். இந்த சைஸ் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை 3 நான் கோத்துக்கிறேன் ஊசியில். இங்கே வேணால் 5 கூட கோத்துக்கலாம். இது மாதிரி கோத்து அதை இந்த மாதிரி உள்ளே குத்தி தச்சிடணும். அதே மாதிரி இந்த 3 லைனுமே நான் முடிச்சிருக்கேன் தச்சு. இன்னொன்றா கோத்ததால் இது லைனாக ரோவாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஊசியை நுழைச்சி இந்த மாதிரி ஊசியில் அந்த பீட்ஸை மட்டும் கோத்துக்கணும். எல்லா பீட்ஸையும் கோத்துக்கணும். இதே மாதிரி கோத்துட்ட பிறகு கொஞ்சம் ஆறாமல் இழுத்துட்டு இந்த மாதிரி அப்புறம் முடி போடணும். அப்போ ஆர்டராக இருக்கும் ஒரு ரோவாக. கையில் இந்த நெட்டு கொடுத்த இடத்துல இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிடுறேன். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதில் இந்த மாதிரி சின்ன பீட்ஸ் எடுத்து 10 நான் கோத்து அதை குத்தி எடுத்துடுறேன். இந்த மாதிரி வச்சு குத்தி எடுக்கணும். கரெக்டாக இழுக்கணும். அது கொஞ்சம் கூட அந்த தொங்கக்கூடாது. அப்புறம் முடி போட்டுடணும் பின்னாடி திருப்பி. இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கில் கடையில் விற்குது. இதை வாங்கிட்டு இந்த மாதிரி இதில் அந்த பெரிய பீட்ஸ் ரவுண்ட் பீட்ஸ் வச்சு தைக்கிறேன். நடுவில் இருக்க சர்க்கிள் மட்டும் நான் இந்த மாதிரி தைக்கிறேன் பெரிய பீட்ஸில். நடுவில் இந்த பெரிய பீட்ஸ் நீட்டு பீட்ஸை நான் கோத்துடுறேன். கோத்து அதை இந்த மாதிரி குத்தி எடுத்துடுறேன். நடுவில் இருக்க சர்க்கிளில் சின்ன பீட்ஸ் கோத்துட்டு இந்த அளவு பார்த்துடுறேன். அந்த சர்க்கிளுக்கு கரெக்டாக அளவு பார்த்துட்டு அதை முடி போட்டுடுறேன். கோத்ததை இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு அதில் ஊசியில் இந்த மாதிரியே தைக்கணும். கேப் விட்டு அப்போது அது வராது. சைடில் இருக்க நெட்டில் இந்த மாதிரி இந்த பேட்ச் ஒர்க்கை ஒட்டிடுறேன். இதை லைட்டாக நடுவில் போட்டுக்கிறேன். ஏன்னா நெட்டில் நம்ம கம் போட்டு நிறைய ஒட்டினோன்னா அது முதுகில் வேர்த்தோன்னா ஒட்டிக்கும். அதனால் அதுக்கப்புறமா இதை குத்தி ஸ்டிச் பண்ணி எடுத்துடுவேன். இது ஆர்டருக்காக நான் இப்போ லைட்டாக கம் போட்டு ஒட்டுறேன்.
இப்போ இந்த பேட்ச் ஒர்க்கை கழுத்தை சுற்றி நான் வைக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நான் வைக்கிறேன். கழுத்தை சுற்றி இதை நான் ஃபுல்லாக கம் போட்டு ஒட்டிடுறேன். அதே மாதிரி கீழேயும் நான் இந்த பேட்ச் ஒர்க்கை ஒட்டிடுறேன். இந்த மாதிரி பெரிய பீட்ஸை நான் ஊசியில் ஒன்று ஒன்றா கோத்துக்கிறேன். இந்த மாதிரி கையில் எடுத்து கோத்தோன்னா ஈஸியாக கோத்துக்கலாம். இந்த மாதிரி நூலில் ஃபுல்லாக கோத்துட்டு, இது இன்னொரு மெத்தடு நான் தைக்கிறது சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா தைக்கிறது சொல்லி கொடுத்தேன். இது வந்து வேறு மெத்தடு, இன்னொரு மெத்தடு. இப்படியும் செய்யலாம். இதை செயின் மாதிரி கோத்துட்டு இதை நான் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதில் இதை ஒட்டிடுறேன். எடுத்து இதே மாதிரி ஒட்டிடணும். ஒட்டிட்ட பிறகு ஊசியை மூலமாக இந்த மாதிரி லைனாக அப்படியே ஆர்டராக அப்படியே நான் தைச்சிட்றேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் தைச்சிடணும். அதுக்கப்புறம் பீட்ஸில் மட்டும் தைச்சிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு நான் முடி போட்டுடுறேன். ஃபுல் ரோவை நான் தைச்சிடுறேன். இதுக்கப்புறம் அயன் பண்ணுறேன்னா கம்மும் வராது. இது நெட்டோட டபுள் லேயராக இருக்கிறதுனால அயன் பண்ணலாம். இதே மாதிரி பெரிய பீட்ஸ், குண்டு பீட்ஸும் இந்த மாதிரி நான் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்லேயும் இந்த பேட்ச் ஒர்க்கை இந்த மாதிரி நான் ஒட்டுறேன். இது எல்லாமே நான் அயன் பண்ண போகிறேன். ஏன்னா அயன் பண்ணோன்னா அந்த கம்லாம் நல்லா உருகி ஒட்டிக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணணுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அயன் தான் பண்ணுறேன். எல்லாமே நான் அயன் பண்ணுறேன். ஆனால் நடுவில் நெட்டு மட்டும் தைக்க போகிறேன்.